ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான பூசணிக்காய் கூட்டு செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல புது முறையில் நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைலோட இது டிஃப்ரென்ஸாக டோட்டலாக மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டு செய்யலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடாயில் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். ரெண்டு பல்லு பூண்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். நல்ல பொடியாக கட் பண்ண பூசணிக்காய் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். தேவைன்னா கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. நல்ல பூசணிக்காய் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். மஞ்சள் பூசணிக்காய் இது கூட நம்ம தட்டைப்பயிறு நல்லா நைட்டே ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 சவுண்டை வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா நைஸாக வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம போட்டுடலாம் இது கூடயே. இதில் நமக்கு உடம்புக்கு தேவையான பருப்பு சத்து எல்லாமே கிடச்சிடும். அதனால் நம்ம இந்த கேரளா ஸ்டைல் கூட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதிலே நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன துண்டு போதும் தேங்காய், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கு. இதை போட்டுடலாம். இந்த பச்சை மிளகாய் தேங்காய் பச்சை வாசம் போகிற வரை லேசாக வதக்கி விடுவோம், அவ்வளோதான். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை விட்டுறலாம். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் உப்பு இருக்கான்னு செக்கப் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தேவையான உப்பை போட்டுக்கலாம்.
நான் அப்போ போட்ட உப்பே சரியாக இருக்குது, அதனால் போதும். இந்த டைமில் நீங்கள் செக்கப் பண்ணி உப்பு பொண்ணா போட்டுக்குங்க. சூப்பரான அருமையான கூட்டு 2 நிமிஷம் ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. நல்ல பச்சை வடைலாம் போய் செம்ம டேஸ்ட்டான ஒரு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மேலே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், 2 சொட்டு மட்டும் விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான கேரளா ஸ்டைல் பூசணிக்காய் கூட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இது நம்ம பூசணிக்காய் டக்குன்னு வெந்துடும். நம்ம சுடு சாதம் போட்டு அதில் நல்லா இதையும் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லாட்டா சைட் டிஷ் கூட வச்சுக்கிட்டு நம்ம ரசம் போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டான ஒரு அருமையான ஒரு காய் நமக்கு கிடைக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியை உங்களை சந்திக்கிறேன். பாய்.